அதாவதுங்க, இப்போ கோல்டு மேலே ஏன் எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா, விலை ஏறிட்டு இருக்கு. நம்ம கல்ச்சர்லயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு சாஸ்திரம் சம்பிரதாயம், ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம வந்து இது பவுண்ட் வாங்கி வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்றது எதுக்காக இருக்குனாக்கா, பெரியவங்க வந்து இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும், அவசரத்துக்கு இது உதவும், இன்னொன்று நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் மேலே போகும் கீழே இறங்கும், மேலே போகும் கீழே இறங்கும், ஆக தான் செய்யும், அது ஆக தான் செய்யும். ஆனால் என்னென்னாக்கா லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும். அதனால தான் இப்போ டெக்னாலஜி, இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஏவிஆர் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா, பார்வைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாரம் எடுத்திங்கன்னா 100 கிராம்னாக்கா, நாங்கள் 60 கிராம்லேயே அந்த 100 கிராமோட லுக்கு கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு 40% அதுலேயே உங்களுக்கு சேமிப்பு. நல்ல பொருள், ஆனால் எடையும் கம்மி, ஃபினிஷிங்கில் எந்த விதமான உங்களுக்கு மாற்றமும் இல்லை. அது டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இல்லை சார், அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல வரீங்கன்னாக்கா, இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. முதல்ல இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கோல்டு வந்து, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் இல்லாத வகையில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடி மாதம்னா விலை குறையும், தீபாவளி பொங்கல்னா விலை ஏறும், அந்த மாதிரி. இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ போர் நடக்குது, ரஷ்யாவில் போர் நடக்குது, இல்லை யுக்ரைன் ரஷ்யாவில் போர் நடந்துகிட்ருக்கு. அப்புறமா வந்து சைனா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நிறைய அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாமே கோல்டாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்வ்ஸ் வாங்குறதில்ல. அதனால கொஞ்சம் விலை வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து கோல்டு வந்து எதனால் விலை ஏறுது, ஏன் குறையுது அப்படின்றது. பட் லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும். சடனாக ஏறும்போது ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும். பட் அது வந்து நமக்கு அது பழகிடும். ஐ திங்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போதும்னு நினைக்கிறேன். ஒன்று எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சார். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கேளுங்க. இன்னொரு 5 minutes கூட எடுத்துங்க, அதை பற்றி இல்லை. அதாவதுங்க, ஷீ இஸ் வெரி எலகண்ட், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்லேயே ரொம்ப கிரேஷியஸாக இருந்தாங்க. 2.0 அவங்களே நம்ம வந்து திருப்பி அவங்கள அழைக்கணும், அதை செய்யணும்ன்ட்டு, அதை போல் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு. அதுதான் மெயின் ஃபேக்டருங்க. எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயரன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேறு ஒர்க்கும் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அண்ட் ஓகே, இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு கண்ணி தாண்டி போயிடுவாங்க. நீங்க மட்டும் ஏன் குமரிக்கு வந்து ஏபிஆர் மட்டுமே வந்து ரொம்ப பிடிச்சி? நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபிளாக இருந்தாங்க, அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்கக்கிட்ட திரும்ப கூட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களோட Thank you.